ஆக்சுவலி நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கமிட்டே ஆனேன். அவ்வளவு பெர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஃபயாஸ்க்கு ஓகே சொல்லு. ஆனா இவன் இங்க யாருக்கிட்டயுமே சொல்லல. ஸ்ட்ரெயிட்டா எங்க கிட்ட யாருக்கிட்டயும் சொல்லல. நாங்களா கண்டுபிடிக்கிறோம். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி மாட்டினாங்க சொல்லுங்க. என் ஐடி பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கும், அவன் ஐடி பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைவசி எங்க கிட்ட யாருக்குமே இருக்காது. என் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அவன் லேப்டாப்ல இருக்கும், என் லேப்டாப்ல இருக்கும். சோ எல்லா கிட்டயும் அந்த பிரைவசி கிடையாது. அந்த மாதிரி அது இந்த பொண்ணுக்கு அப்ப தெரியல போல இருக்கு எங்க நாங்க இப்படி இருப்போன்றது. அதனாலதான் தெரிஞ்சது யாரா அந்த பொண்ணு அப்படிலாம். என்னன்னா நாங்க வெளியே போகும்போது ஜஸ்ட் நார்மலா செல்ஃபி எடுத்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் எடுத்துருவோம். நானும் இவ்வளவு தனியா 2 போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சும்மா நார்மலா நிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம். இவன் என்ன பண்ணிருக்கா, நைட் ஒரு 12:30 மணிக்கு அந்த போட்டோஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கா. எங்க அண்ணன் கரெக்டா வேலையை விட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னடா இந்த நேரத்துல வந்து மெசேஜ் தூக்கி நிக்கிறாரு. தம்பி இம்பார்ட்டன்டான மெசேஜ் உனக்கு வட்டு தூங்குற ஆளுக்கு அனுப்பி இருக்க கூடாதுன்னு தோணல. அண்ணன் போன் எடுத்துட்டு இதுனடா புதுசு, அவ்வளவுதான். நான் தூயில ஏஞ்சி தம்பி காலைல ஏஞ்சிக்கோ இருக்கு அப்படி. எனக்கு ஐயோ என்ன ஆச்சு ஒன்றுமே புரியல.